இந்த நாட்டுல என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இவங்க பண்றாங்க. இந்த நாட்டுல கலவரத்தை கொண்டு வரணும்னா ஜாதி பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது விலைவாசி ஏறிச்சுன்னா உடனே இடஒதுக்கீடு பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே மத பிரச்சனை கொண்டு. இதை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் என்றால் எல்லா ஜாதியிலையும் தான் ஏழைகள் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் தான் இருக்காங்க. அந்த ஏழைகள் தான் காப்பாற்றப்படணும், எல்லாரும் தான். அதுல நான் அப்படி எனக்கு ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. என்னைய ஜாதி மதம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் விலை போக மாட்டேன். விலை போல எனக்கு பிடிக்காது. அப்புறம் அதான் என்கிட்ட மனைவி கூட சொல்லிக்கிட்டு நாங்க பேட்டி படுத்தேன். ஏங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்க, யார் இருக்கா நீ வரல விட்டு சொல்லு, ஒரு 3-4 பேருக்கு மேல. என் மனைவி இருக்கேன், மச்சன் இருக்கேன், வேற யாரும் இருக்கா? என்னமோ எப்படிமோ இருக்கிற 234 தொகுதிக்கு என் சொந்தக்காரனையும் நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி நான் பேசணுங்கிற விரும்பல.